வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் வெஜிடபிளையும் கார்ன் வச்சு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு 5 கார்ன் எடுத்துக்கலாம், அது கூட 2 மீடியம் சைஸில் ஒரு 2 கேரட் எடுத்துக்கலாம், கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ரெண்டையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பேபிகார்ன், பச்சை பட்டாணி இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா பேபிகார்னையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வேணால் இதுலேயே சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. கிட்ஸுக்கு பண்ணுறதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். வெஜிடபிள் பேபிகார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.